பாஜக தலைவர் அண்ணாமலை, முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறார். ஊடகங்கள்ல தொடர்ச்சியா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை வந்து பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டு மக்களால் வெறுக்கப்படுகிறது, தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்படுகிறது, ஒருபோதும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி காலூன்ற முடியாது அப்படிங்கிற உண்மையை வந்து தம்பி அண்ணாமலை அவர்கள் 6 வருஷத்துக்கு அப்புறம் உணர்ந்திருக்கலாம். அதன் அடிப்படையில் அவர் பாஜகவிலிருந்து வெளியேறி புதிய கட்சி ஆரம்பிக்க முயற்சி செய்யலாம். அந்த கட்சியை வந்து அவரே ஆரம்பிக்கிறாரா, இல்லை ஒருவேளை அந்த கட்சிக்கு வந்து ஒரு டாசிட்டா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் ஆரம்பிச்சாருன்னா தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகணும் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. இப்போ வந்து ஏற்கனவே வந்து திமுக இதில் வந்து காங்கிரஸ் புறக்கணிக்கிறது ரொம்ப இப்போ தாவேக அரசு தான் நீங்கள் கூட்டணி இருக்கீங்க, உங்களுக்கு உண்டான முழு கிடைக்குங்க மாவட்ட. இது வரைக்கும் வந்து நம்ம போய் இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு பெருசா எந்த நாங்களோ இல்லை விசிகேவோ கம்யூனிஸ்ட் கட்சியோ முஸ்லீம் லீக்கோ எதையும் கேட்கல. பட் உள்ளாட்சி தேர்தல் வர்றப்ப மிக நிச்சயமா வந்து ஒரு கூட்டணிங்கிற முறையில எல்லாரையும் வந்து அனுசரிச்சு எல்லாத்தையும் ஒரு கான்பிடன்ஸ்ல எடுத்து எல்லாருக்குரிய மரியாதை கொடுத்து உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு முதலமைச்சர் தவைகவன் தலைவர் அவர்கள் நிச்சயமா அதுக்குரிய ஒரு ஏற்பாடு செய்வார்னு நான் உறுதியாக நம்புறேன். டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக வாங்கினாங்க போன கவர்மெண்ட்டில். அப்போ வந்து பாட்டெல்லாம் பாடினார். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகும் அது நீடிக்குது. அது நான் சொல்லும்போது ஏற்றுக்கல. இப்போ அவங்க அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு. அவர் அந்த துறைக்கு அமைச்சரா இருந்திருக்காரு, அதனால அவர் அதை பத்தி கருத்து சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ்மார்க் பத்தி எனக்கு எல்லா காலத்திலயும் ஒரே நிலைப்பாடு தான் இருக்குது. நீங்க வந்து சாராயம் விற்கிற வேலை வந்து அரசாங்கத்துடையது அல்ல. அரசாங்கம் வந்து பள்ளிக்கூடம் நடத்தலாம், ஆஸ்பத்திரி நடத்தலாம், டாஸ்மார்க் நடத்தக்கூடாது. டாஸ்மார்க் விஷயத்துல தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டாஸ்மார்க் பத்தி தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. அது வந்து ஒரு எப்பவுமே டாஸ்மார்க் ஒரு செய்தியில் அடிபடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி இந்த அரசாங்கம் வந்து 21 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு விற்க மாட்டோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. விற்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் அவுட்பிட்ல வந்து 21 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு காலகாலமா நீங்க வந்து லிக்கர் வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ 21 வயது கீழே இருக்கிறவங்களுக்கு அது விற்க கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து அவங்க உறுதியா எல்லா இடங்களையும் அமல்படுத்தணும். அதே மாதிரி இந்த கடைகளுடைய எண்ணிக்கையை அவங்க வந்து படிப்படியா குறைக்கணும். ஏன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டுல குற்றங்கள் நடக்கிறதுக்கு நீங்க வந்து குடியும் ஒரு மேஜரான காரணமா இருக்கு. அதை மாத்திரம்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடைகளை குறைக்கணும். அதே மாதிரி அரசாங்கம் அதை நடத்தாம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை வந்து ஒரு கொள்கை முடிவை வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் எடுக்கணும்னு கேட்டுப்பேன். அதுதான் அதுக்கு நிரந்தர தீர்வா இருக்க முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.